கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, எதை பற்றி கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம். தலைவர் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமுல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் டெல்லியிலிருந்து 2 தூதுவர்கள் வந்தார்கள். கோபாலபுரத்துக்கு வந்தாங்க. தமிழ் தலைவருடைய கலைஞருடைய இல்லத்துக்கு வந்தாங்க. நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டாம், எதிர்க்காமல் இருக்க வேண்டும். உங்கள் ஆட்சிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, சில மாதங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் சில மாதங்கள் அல்ல, பல மாதங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம். ஆகவே நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் போதும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார், ஆட்சி அல்ல, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சர்வாதிகாரத்திற்கு துணை நிற்க மாட்டோம், ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், தீர்மானம் போட்டார், நெருக்கடியில் எதிர்த்து தீர்மானம் போட்டார். சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், நெருக்கடி நிலையை ரத்து செய்ய வேண்டும், எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது. அதை பற்றி கவலைப்படலை. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நம்ம ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் அதற்கு பிறகு 13 ஆண்டு காலத்தில் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். ஆக தலைவர் கலைஞருடைய தலைமையிலேயே 5 முறை ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 6வது முறையாக என்னுடைய தலைமையில் நீங்களெல்லாம் இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஆக 7வது முறையும் இந்த ஆட்சியை தொடர வைப்பீர்கள் நம்பிக்கை நிரம்ப உண்டு. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த மணவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துக்கிறேன். நம்முடைய வேலுவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. அதே நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள மணமக்களை மட்டுமல்ல, வேலுவையும் சேர்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அவருடைய மகளுக்கு அனுஷா என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அது தமிழ் பெயர் அல்ல. இருந்தாலும் கவலை இல்லை, இருந்தாலும் அது பிரச்சனை இருக்க விரும்பலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி, புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து சொன்ன வீட்டுக்கு விளக்காக, நாட்டிற்கு தொண்டர்களாக வாழுங்கள், வாழுங்கள், வாழுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.